ம். சரி. இன்னைக்கு இன்னைக்கு வந்து அன்புடைமை அதிகாரத்துல பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு அப்படிங்கிறது எல்லா மதத்திலும் ஆ அ மிகச் சிறப்பாக போற்றப்பட்ட ஒரு செய்தி. குறிப்பாக கிறிஸ்தவத்தில இயேசுநாதருடைய வடிவமே அன்பின் வடிவம் என்று சொல்லி அதை நம்ம கொண்டாடுவோம். எனவே அன்பு என்பது ஒரு கடவுள் என்று சொல்லி எ கிறிஸ்தவம் சொல்லுகிறது. இஸ்லாம் எல்லா மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு அன்பு என்ற ஒரு பண்பை ஆ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மனித வாழ்க்கையினுடைய தனிமனித வாழ்க்கையினுடைய பண்பாகவும், குடும்பத்தினுடைய பண்பாகவும், அதன் வழியாக ஒரு பெரிய சமுதாயத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு வழியாகவும், அதன் வழியாக உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. எனவே அன்புடைமை என்பது மிக முக்கியமான அதிகாரம் என்று நினைக்கப்படுகிறது. திருவள்ளுவர் வந்து அந்த அன்புடைமை திருக்குறளை மிக நுட்பமாக நெய்திருக்கிறார். அதிலே அவருடைய தொடரியல் அமைப்புகள், அவருடைய கருத்தாக்கம் இதெல்லாம் அவருடைய கருத்தாக்கத்தினுடைய பின்னணியிலே நாம் அதை புரிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படி பரிமேலழகர் போன்றவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இன்றைய ஆசிரியர்கள் அதை தனிப்படுத்தி அதை அந்த திருக்குறள்களை எடுத்து பேசுகிறார்கள். சரி, நம்ம அதான் இன்றைக்கு உள்ள முக்கிய 2 திருக்குறளையும் நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் உள்ள சிக்கல். அதாவது இந்த கருத்து ஒரு சமய கருத்தாக இல்லாமல் சமய கருத்தாகவும் வருகிறது. பொது கருத்தாகவும் இருக்கிறது. சமய தத்துவம் நம்ம போன வகுப்புல பேசணும். எப்படி வந்து உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசணும். அதாவது தத்துவம், சமயம் என்று அந்த நிலையில அது வருகிறது. அதனுடைய லாஜிக்கு, அதனுடைய இலக்கணம், இலக்கண செய்திகள், அதனுடைய வாக்கிய அமைப்பு, பிறகு அதனுடைய மொத்த இலக்கிய பண்பு, பிறகு இது என்பனெல்லாம் பேசுறாரு. இந்த கருத்துக்கள் என்று சொல்வதனால பொதுவாக சொல்லுகிறார்கள் என்று சொல்கிறாரா, இல்ல வேற சமய நூல்களுடைய கருத்துக்களிலே இருக்கிறன என்ற அர்த்தத்திலே பேசுகிறாரா என்பது தெளிவா இல்லை. ஆனால் என்ற சொல் மறுபடியும் வருகிறது. பார்ப்போம். சரிப்பா. இன்னைக்குள்ள திருக்குறள் 74, 75 நம்ம 2 பார்க்க போறோம். இதுல அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை ஒரு அடி, ஒரு உருவ வாக்கியம். அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அதாவது வந்து திருக்குறளை நாம படிக்கிற போது எல்லாரும் அந்த கருத்து நிலையிலே விளக்குவார்கள். கருத்தினுடைய பலவிதமான பரிமாணங்களையும் பரப்புகளையும் சொல்வார்கள். நாம கொஞ்சம் அதனுடைய மொழி அமைப்பு, அந்த மொழி அமைப்பின் வழியாக நாம் புலப்படுகின்ற வேற ஒரு பரிமாணங்கள், அதைத்தான் நாம் முக்கியமாக இந்த உரையினுடைய முக்கிய நோக்கம். அது நிச்சயமாக நான் வந்து பார்த்த அளவுல பலர் திருக்குறள் உரை வேற்றுமையாகட்டும் அல்லது இதுலயும் உரை வேற்றுமையில உரை களஞ்சியத்துல ஐயா கொஞ்சம் சில தொட்டு காட்டுவார். ஆனா நாம் அவர் கருத்து நிலையிலிருந்து இலக்கணத்தை கொண்டு வந்து தொட்டு காட்டுவார். நாம இலக்கண நிலையிலிருந்து தான் கருத்துக்கு போகிறோம். எனவே நம்முடைய பார்வை இலக்கண பார்வையாகவே இருக்கிறது. அது தவிர்க்க முடியாது. அதனால எல்லாருக்கும் அது திருக்குறள் சொற்பொழிவு என்று கேட்க வருகிறவர்களுக்கு ஒருவேளை ஒரு சுமையாக கூட இருக்கலாம். அது ஆனால் அப்படியும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தினால் அதுவே மகிழ்ச்சி. சரி, இப்போ ஈனும் ஈனும்னு 2 இடத்துல வருது. ஈனுதல் அப்படின்னு சொன்னாலே ஒரு தாய்மையினுடைய உணர்வை இங்க ஒரு அது வகையான ஒரு மெட்டபாரிக்கல் லாங்குவேஜ். ஈனுதல் ஈனுதல் என்பது நம்ம வந்து சொல்லுவோம், பசு வந்து காளைக்கன்றை ஈன்றது அப்படின்னு சொல்லுவாங்க, ஈனுது. அப்புறம் வாழை கண்ணு ஈனிடுச்சு அப்படின்பாங்க. அப்போ அந்த ஈனுதல் என்ற சொல் ஒரு தாயாக இருந்து பெற்றெடுக்கிறது என்ற ஒரு பொருள். அது சொல்லே ஒரு மெட்டபாரிக்கல், அதாவது உருவக சொல். உருவகத்தை நம்ம கண்முன்னே எழுப்பி விடுகிறது. ஒரு ஒரு படிமம்னு பேசுறாங்க இல்லையா, ஒரு படிமம் இமேஜரியா நமக்கு கொண்டு வந்து இமேஜிங் வர்ப் அது. அப்போ அந்த ஈனம்ங்கிறது ரொம்ப திருவள்ளுவருக்கு ரொம்ப பிடிச்ச சொல் அப்படிங்கிறத நான் பிறகு சொல்ல போறேன். ஒரு 4-5 திருக்குறள், நிறைய திருக்குறளை பயன்படுத்துறாரு. நிறைய இடங்கள்ல அவர் வந்து அந்த உருவக நிலையில அந்த ஈனம் என்பதை ஒரு திருக்குறள் 2 தடவை போடுவார். அவருக்கு அந்த ஈனம் ஈனம்னு போட்டா அவருக்கு என்னமோ ஒரு மகிழ்ச்சி போல இருக்கிறது. அவருடைய நடையினுடைய சிறப்பாகவே இந்த ஈனம் சொல்லலாம் நினைக்கிறேன். எனவே அன்பு ஈனம் ஆர்வம் உடைமை. அன்பு ஆர்வம் உடைமையை தரும். அதாவது அன்பு தரும் ஆர்வம் உடைமைன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே போட்டாங்க, அன்பு ஆர்வம் மடக்கோட அப்படியே சொல்லிட்டாரு.
அவ்வார்வமுடைமை அது அதுங்கிறது அவ்வார்வமுடைமை ஈனும் எதை ஈனும்? நண்பனும் நாடாச்சிறப்பை ஈனும். நட்பு என்று சொல்லப்பட்ட ஆராய்தல் இல்லாத சிறப்பினை தரும். நாடா சிறப்புங்கிறது நாடுதல்னா ஆய்தல், நாடுதல் என்பதற்கு ஆய்தல் பொருள் இருக்கிறார். ஆனா பரிமேலழகர் வேற மாதிரி எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாரு பார்ப்போம். பரிமேலழகர் அன்பு ஆர்வமுடைமையை ஈனும். அவர் பாருங்க, அந்த அன்பு அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எந்த அன்பு அப்படின்னு கொண்டு வர்றார். அந்த அன்பு அன்பு ஒரு தாய், அன்பினுடைய விளைபொருள் இன்னொன்னு வரப்போகிறது. அந்த அதனுடைய விளைபொருளாக இன்னொன்று வரப்போகுது. 3 விஷயங்கள் அதில் வருகின்ற தொடர்ச்சியா சங்கிலி போல. அன்பு, ஆர்வம், பிறகு நண்பு. 3 சொல் இருக்கு. இப்போ 3மே அன்பினுடைய வளர்ச்சி நிலைகள். அது ஒரு சங்கிலி போல ஒன்றிலிருந்து ஒன்று வருகிறது. அப்போ அது என்ன அன்புன்னு அவருக்கு மொட்டையா அன்புன்னு சொல்றதா எல்லார்கிட்டும் அன்பா? அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அன்பு அடிப்படை அன்புங்கிறது பேசிக் ரா அன்பு. அது எப்படி? ஒருவனுக்கு தொடர்புடையார் மாட்டி செய்த அன்பு. அந்த அன்புக்கு ஒரு அடை கொடுத்து விளக்குகிறார். ஒருவனுக்கு தொடர்புடையார் மாட்டி செய்த அன்பு ஒரு அடை கொடுக்கிறார். ரொம்ப பொருத்தமா இருக்கு. சரி, அது விருப்பமுடைமை தரும். யாருடைய விருப்பமுடை? அத்தன்மையால் பிறர் மாட்டும். அந்த அன்பு ஆர்வமுடைய தரும் சொன்னா பிறர் மாட்டு ஆர்வமுடைய தரும். இதெல்லாம் இங்க இல்ல. அவர் அதை கொண்டு வந்து விடுகிறார். அன்பு ஆர்வமுடைய தரும். ஆர்வம் யார் மேல? அவர் மேலயா? அதாவது அன்பு செய்கிறார்கள். அப்போ பிறர் மாட்டு அன்பு செய்து செய்து குடும்பத்தோர்களோடு அன்பு செய்து செய்து அந்த அன்பினாலே மற்றவர்களிடமும் அன்பாக இருப்பார். எனவே பிறர் மாட்டும் விருப்பமுடைமையை தரும். தரும்ங்கிற சொல்ல நீங்க கவனிக்கணும். ஈனும் என்பதற்கு தரும் என்று போட்டிருக்கிறார். தரும் என்று சொல்லால் எனக்கு தரும், நினக்கு தரும், உனக்கு தரும். அப்போ அது ஒரு வகையால தன்மை முன்னிலை உணர்வை அவர் எழுப்புகிறார். உனக்கு தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வதாக அந்த ஈனும் என்பதற்கு அவர் பொருள் சொல்லியிருக்கிறார். ஈனும் வருகிற இடத்துல எல்லாம் அவர் தரும் என்பதுதான் சொல்லியிருப்பார். தருதல்ங்கிறது ஒன்று ஒரு தாயாக இருந்து தருவதை போல. சரி, தரும். சரி, அது நண்பு என்னும் நாடாச்சிறப்பு ஈனும். அவ்விருப்பமுடைமைதான் அந்த விருப்பமுடைமையே அதுவே அப்படிங்கிறது அங்கு தொக்கு நிற்கிறது. அதுவே எதை ஈனும்? அவர்க்கு பகையும் நொதுமலும் இல்லையா யாவரும் நண்பு என்று சொல்லப்படும் அளவிறந்த சிறப்பினை தரும். நண்புன்னு எடுக்கணும். அதாவது நண்பு, அதாவது அவர்க்கு பகையும், இந்த இடத்துல பிராக்கெட் போட்டுக்கிறேன். அதாவது நண்பு நண்பு என்று சொல்லப்படும். நண்புங்கிறதுக்கு அவர் பொருள் எழுதல. ஆனால் அந்த நண்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவனுக்கு பகையும் நொதுமலும் இல்லையாய் யாவரும் நண்பு. 3 சொற்கள் இருக்கிறது தமிழ். அழகான சொற்கள். இதுல இந்த சொற்களை நம்ம மறைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம தமிழினுடைய பெரிய ஒரு பொல்லாத காலம் அதனுடைய தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு உதாரணம் நம்முடைய அருமையான சொற்களை எல்லாம் நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் பாருங்க, நிறைய அந்த டிவியில பேசுறேங்க, நீங்க படிச்சீங்கன்னா நல்லா லேர்ன் பண்ணலாம் அப்படிங்க. படிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லலாமே. ஏன் இந்த இதுல தொலைக்காட்சி தொடர்கள்லயே பார்க்கலாம். தொடர்கள்லயே ஆங்கில கலப்பு அதிகமாயிட்டே வருது நாளைக்கு. நீ லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு அடிப்படையான இப்ப காய்கறி நறுக்கிறதுன்னு யாருமே சொல்றது இல்லை. காய்கறி கட் பண்ணு, பழத்தை கட் பண்ணு. அப்ப நறுக்குதல், வெட்டுதல், பிளத்தல் இந்த எல்லா சொல்லுக்குமே இப்ப கட் ஆகி போச்சு. கட்டுதான் இருக்கு. அப்ப நம்ம அருமையான மரபு சொற்களை எல்லாம் இழந்து கொண்டு வருகிறோம் ஒரு பக்கம். அப்புறம் நல்ல தமிழ் சொற்களுக்கு பதிலா என்னுடைய அண்மையில ஒரு பேத்தியிடம் அவங்க பாட்டி சொன்னாங்களா, அந்த சத்தத்தை குறைச்சி வைங்க. எனக்கு புரியல பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் அம்மா அங்கிருந்து குரல் கொடுத்தாலும் அது வால்யூமை குறை அப்படின்னு. அப்ப சத்தம்னா அதுக்கு புரியல, வால்யூம்னா தான் புரியுது. அப்படி நம்ம மொழியினுடைய சொற்கள் இழந்து போன சொற்கள்ல நொதுமலும் அருமையான சொல். பகை, நொதுமல், நண்பு. பகைங்கிறது எதிர்ப்பு. நட்பு என்பது நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம நெருக்கம். ரெண்டுக்கு நடுவில் இருக்குல்ல, நியூட்ரலா நொதுமல். பகையும் இல்லை, நட்பும் இல்லை. நாம பொதுவாக உலகியலோடு நம்ம பழகிற போது நொதுமலாக
நம்ம ஒரு ஒரு பொதுநிலையிலிருந்து தான் ஆட்களை நாம பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் நமக்கு நட்பு ஏற்படலாம், அல்லது பகை ஏற்படலாம். சிலருடைய பேச்சு நமக்கு நட்பு உணர்வை ஏற்படுத்தும், சிலருடைய பேச்சு நமக்கு எதிர்ப்புணர்வை ஏற்படுத்தும். அப்படி இல்லாம நான் பொதுநிலையில ஏதோ பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 3 நிலைகள் இருக்கின்றன. இது மிக முக்கியமான நொதுமல்ங்கிற சொல். அது என்ன சொல்லுன்னு நமக்கு தெரியல. அதனால சொல்ற அவர்க்கு பகையும் நொதுமலும் இல்லையாய் யாவரும் நண்பு யாவரும் நண்பு என்று சொல்ல என்னும்ங்கிறது என்று சொல்லப்படுகிறது பாசிவ். கால்டு சொல்லப்படும். என்னும்னா வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இல்லை, செய்வினையில செயற்பாடு என்று சொல்லப்படும். நாடா சிறப்பு. நாடாத அப்படின்னா நான் கூட ரொம்ப அடிப்படையில நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நாடா சிறப்புனா என்னது? தேடுறதா? நாடுதல்னா தேடுதல். அது தேடாத சிறப்பு என்று சொன்னால் அரிய சிறப்பு என்ற பொருள் கொள்ளலாம். அப்படித்தான் இருக்கும்னு நான் மனசுக்குள்ள நான் அப்படித்தான் நினைச்சிருந்தேன். இது வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஊன்றி படித்த போதுதான் தெரிந்தது, நாடுதல் அப்படின்னா அளத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இவர் தான் கொடுத்திருக்காரு முதல்ல. தமிழ் லெக்சிகன் இவரை வச்சுதான் தமிழ் லெக்சிகனே போட்டிருக்கு. தமிழ் பேராகராதியில இந்த அளத்தல், நாடுதல் என்பதற்கு அளவிடுதல் என்ற ஒரு பொருளை, அளவுபடுதல் என்ற ஒரு பொருளை, இன்ட்ரான்சிட்டிவ் செயற்படுவல் குன்றிய பொருளாக கொடுத்திருக்காங்க. இது அருமையான சொல், அருமையான பொருள். வேற அந்த பொருள் வருகிறதா என்று நம்ம தேடி பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அகராதி இனிமேல் வரலாற்று முறையில செய்கிற போது அதெல்லாம் தேடி தூக்க வேண்டும். வள்ளுவர் தான் இந்த பொருளை பயன்படுத்துகிறாரா, இல்ல வேற ஏதாவது இருக்கிறதா? ஏனால் இந்த சொல்லுக்கு ஆராய்தல்ங்கிற பொருள் எடுத்திருக்காரு மனக்குறவர். நாடா சிறப்புனா ஆராய்தல் இல்லாத சிறப்பு. அவ்வளவு சிறப்பா தெரியல. அளவிறந்த சிறப்புன்னு, அளவிறந்த சிறப்பினை தரும். எனவே நாடா அப்படின்னா நாடுதல்னா அளத்தல், நாடாதனா அளவு இல்லாத அர்த்தம். அளவு இல்லாத, நாடாத அளவில்லாத சிறப்பினை தரும் என்று பரிமேலழகர் சொல்லியிருக்கார். பரிமேலழகர் மறுபடியும் மேற்கொண்டு என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். உடைமை, உடையனாம் தன்மை. உடைமை என்ற சொல்லுக்கு நாம ஒரு குறைந்தது 3 பொருள் சொல்லலாம். நாம எல்லாம் பொது உடைமைன்னு சொல்லுவோம். எல்லோருக்கும் உடைமை, அதாவது உடைப்பொருள் அர்த்தம். பொது உடைமைனா பொதுவாக எல்லாருக்கும் உள்ள உடைப்பொருள், செயற்படு பொருளை குறிக்கிறது. சரி, இது உடையனான் தன்மை அப்படிங்கிறது அவருடைய வினைத்தன்மையை குறிக்கிறது. உடையனாக இருக்கக்கூடிய தன்மை. இதே மலையாளத்துல பாத்தீங்கன்னா உடைமைன்னு சொன்னா இந்த கட்டடத்தினுடைய உடைமை யாரான கேட்பாங்க. உடைமைன்னா உடையான்னு அர்த்தம். அப்போ எழுவாயை குறிக்கும், அதை உடையவன் எழுவாயை குறிக்கும். எனவே இந்த காரக அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப 3 பொருள்கள் குறிப்பு வினைக்கும் காரகம் உண்டு. எனவே இந்த இடத்துல ஒரு உடையனான் தன்மை என்று எடுக்கிறார். எனவே உடையனான் தன்மை, ஆர்வம் உடையனான் தன்மையை தரும், விருப்பம் உடைமையை தரும். சரி சரி. அப்புறம் யாவரும் நண்பாதல் எல்லா பொருளும் எய்ததற்கு ஏதுவாகலின் அதனை நாடா சிறப்பு என்றார். ஏன் அளவிறந்தான அவர் பொருள் சொன்னார்னா, அளவில்லாத பயனை தரும். நீ எல்லோரோடும் அன்போடு இரு, அன்பு உனக்கு எல்லோருக்கும் விருப்பத்தை ஏற்படுத்தும், அந்த விருப்பம் உனக்கு நட்பை தரும், அந்த நட்பினாலே உனக்கு எல்லாரும் உதவி செய்வார்கள். யாவரும் நண்பாதல் எல்லா பொருளும் எய்ததற்கு, எல்லாரும் நண்பர்களாக இருந்தால் உனக்கு எல்லா பொருளும் எய்ததற்கு ஏதுவாகும். அதனால நாடா சிறப்பு, நாடா சிறப்புனா அளவில்லாத சிறப்பு தரும்னு சொன்னதுக்கு விளக்க சொல்லியிருக்க. இதை நம்ம பொருத்தி படிச்சாதான் அந்த பொருளுக்கு எப்ப சொல்லியிருக்கிறன்னு தெரியும். எனவே இத நீங்க நம்ம விளக்கிக் கொள்ள வேண்டும். இந்த விளக்கம் நீங்க வேற உரை விளக்கங்களை நான் பார்க்கவில்லை. பரிமேலழகர் என்ன உட்கொண்டிருக்கிறார் என்பதை, பொருளை நோக்கி அதை இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் என்ற விளக்கத்தை யாரும் எழுதல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருந்தனால எல்லாரும் விட்டுருப்பாங்க. ஆனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, இந்த அளவில்லாத சிறப்புன்னு சொன்னா எப்படி அளவில்லாத சிறப்பு? எல்லார்ட்டையும் நண்பராக இருக்கிறார், எல்லா பொருளும் அந்த நட்புனாலே எல்லா காரியங்களையும் எளிதிலே செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு உணர்வு சொல்றார். எனவே அன்பிலிருந்தே எல்லாம் வருகின்றன என்ற ஒரு கருத்தை படிநிலையாக விளக்கியிருக்கிறார். எனவே இத அதாவது இதுக்கெல்லாம் பொருள் சொல்ற போது நீங்க பார்த்தீங்கன்னா அதிகார பொருள், அதாவது அதனுடைய கான்டெக்ட், அதனுடைய டிஸ்கோர்ஸ் கான்டெக்ட் அல்லது பிராக்மேட்டிக் கான்டெக்ட் சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய உரைச்சூழல் அல்லது மொழி பயன்பாட்டு சூழலுக்கு ஏற்ப பொருள் கொள்ள வேண்டாம். இந்த திருக்குறளுக்கெல்லாம் பரிமேலழகர் போன்றவர்கள் இது எங்க இருக்கு இந்த திருக்குறள் என்று நினைத்துத்தான் அதுக்கு பொருள் சொல்லுவாங்க.
இதை தனியாக எடுத்துக்கொண்டு அதை நாம் பார்ப்பது போல அவர்கள் பார்ப்பதில்லை. இந்த 10 திருக்குறள்ல என்னுடைய இடம் என்ன, மொத்த திருக்குறள்ல அதனுடைய இடம் என்ன, அதிகாரங்களுக்குள்ள அதனுடைய இடம் என்ன என்று பார்த்து பொருள் சொல்வார். அது ஒரு உரையாசிரியனுடைய கடமையும் கூட. நாம் தனியாக எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு நாம் பொருள் சொல்வது ஒரு பார்ஷியல் வீதம், பாதிதான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருக்குறளை கற்கிற போது உள்ள பார்வைகள்ல இது முக்கியமான பார்வை. பரிமையாளர் நமக்கு தரக்கூடிய பார்வை ஒட்டுமொத்த பார்வை, ஆர்கானிக் வியூ. இந்த திருக்குறள் எந்த இடத்துல வருது, எந்த கணுவில் இருக்குது, அந்த கணுவுக்கு மேல இருக்கிற கனவு என்ன, கீழே இருக்கிற கனவு என்ன, வேற கனவுகளோடு எப்படி தொடர்பு, இப்படித்தான் அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். சரி, எனவே இப்ப மூவா என்ன சொல்லிட்டு போற, அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். எந்த அன்புன்னு அவர் விளக்கல, பரிமையாளர் விளக்க மாதிரி விளக்கல. அது எல்லோரிடத்தில் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற அவர் அப்படியே எடுத்திருக்காரு, பரிமையாளரை பின்பற்றி இருக்கார், எடுத்திருக்கார். சுப்பிரமணிய பிள்ளை என்ன பண்ணியிருக்காருன்னா, எய்துவதற்குரிய சிறப்பு, இன்னும் வேற பலரும் வேற பொருள் சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்றேன் பிறகு. உதாரணமாக மற்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்கள் சிலர் அதாவது நாடாச்சிறப்பு என்ற தொடருக்கு ஆராய்தல் இல்லாத சிறப்பு, பிறவானறியாகிய முத்தி, கெடுதற்கரிய சிறப்பு, அளவிறந்த சிறப்பு, அதாவது பெருமையாளர்கள், நாடுதற்கரிய சிறப்பு, அளவற்ற சிறப்பு, அளவிட கூடாத சிறப்பு, நாம் தேடி போகாது தானே நாம் வந்தடைய செய்யும், தேடி போகாமல் தானே வரக்கூடிய சிறப்பு, புதிய நட்பு சிறப்பு, தேடாமல் ஒரு நட்பு, அளவற்ற தன்மை, எய்துக்குரிய சிறப்பு, சிறந்த செல்வம், கிடைத்திற்குரிய சிறப்பு, யாவரும் அடைய முடியாத சிறப்பு என்று வரலாம் பொருள் சொல்லியிருக்காங்க. பொருள் திறன்ல அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் என்ன உரையாசிரியர்கள் எல்லாம். அவ்வளவு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதனால இந்த நாடா என்பதற்கு பரிமையாளர்கள் கொண்டிருக்கிற பொருள் அல்லது மனக்குடவர் கொண்டிருக்கிற பொருள் பெரும்பாலும் நமக்கு தேடாத சிறப்புங்கிறதே நம்ம சொல்லலாம். தேடி கண்டுபிடிக்க முடியாத சிறப்புனா, தேடாத தேடி கண்டுபிடிக்க முடியாத நம்மையே தேடி வந்தது போல உள்ளதும் பொருள் சொல்லலாம். ஒன்றும் தவறில்லை, எப்படி வேணாலும் நம்ம பொருள் சொல்லலாம். எனவே இது இதனுடைய வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா 2 வாக்கியங்கள் இருக்கின்றன. இரண்டும் தொடர்ந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வாக்கியங்கள் ஏது வாக்கியங்களாக இருக்கின்றன. அதாவது அன்புடைமை, அன்பு ஆர்வமுடைமையை ஈனும், அது நண்பன் நாடா சிறப்பை ஈனும். ஒன்றுக்கொன்று தொடர்பாக ஏது வாக்கியமாக அமைத்திருக்கிறார். அதான் ஏது வாக்கியமாக இதை சொல்லியிருக்கிறார். எனவே அப்புறம் இதனுடைய சொல் அடைவுகளை பார்க்கிற போது அன்பு அப்படிங்கிறது ஒருவனுக்கு தொடர்புடையார் மாட்டு செய்த அன்பு, அன்புங்கிறது தொடர்புடையார் மாட்டு உள்ளது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு வரையறையை நம்முடைய ஆசிரியர்கள் வரையறுத்துக் கொள்கிறார். ஆர்வமுடைமைங்கிறதுக்கு விருப்பமுடைமை, அது அத்தன்மையால் பிறர் மாட்டும் விருப்பமுடைமை, பிறர் மாட்டும், இவர்கள் மாட்டும் மட்டும் இல்லை, பிறர் மாட்டும். அதாவது உறவினர்கள் அன்புடையவது அது ஆர்வமுடைமையும் தரும், அது மற்றவர்கள் மாட்டும் விருப்பமுடைமையை தரும். அது ஒரு ட்ரெயினிங் சொல்றாரு. அந்த அன்புடைமை அது ஒரு வகையான ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது ஒரு பயிற்சி காலம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈனும் தரும், ஈனுதலுக்கு உருவகவினை, ஒரு தாய்த்தன்மை உட்கொண்டது. நான் முன்பே சொன்ன மாதிரி வள்ளுவருக்கு ஈனுதல் என்ற சொல் ரொம்ப பிடித்த சொல். தாய்மையோடு வெளிப்படுதல் என்ற இந்த பொருள் பார்த்தீங்கன்னா அருள் என்னும் அன்பின் குழவி சொல்வாரு. அப்புறம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்கு ஆக்கமவன் ஓவிருக்கும் பல முதல்ல படித்தோம். இரல் ஈனும் எண்ணாது வெற்றில், விரல் ஈனும் வேண்டாம் என்னும் செருக்கு அங்கே சொல்றாரு. அப்புறம் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அப்புறம் பாருங்க, நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச்சு. எனவே ஈன்றுங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லு. அந்த ஈனுதல் என்பதில் ஒரு தாய்மையினுடைய ஒரு அன்பு, அதனுடைய வெளிப்பாடு இருக்கிறது காரணமாக தெரியல, அது அவருடைய தனிநடையாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். எனவே அது சரி, அது சுட்டு பெயராக வருகிறது. நண்பு என்பதற்கு பகை, நண்பு, நொதுமல், பகை, நொதுமல், நண்பு, 3 நிலைகள் இருக்கிறது. எனவே எண்ணும் என்பது செயற்பாட்டு வினை சொல்லாக இருக்கிறது. நாடா என்பதற்கு நாம் தேடி போகாது மனக்குடவர், ஆராய்தல் இல்லாத மனக்குடவர், நாம் தேடி போகாது தானே நம்மை வந்தடைய செய்யும் சிறப்பு என்று ஒரு பொருள் சொல்லலாம். அளவிறந்தான பரிமையாளர் சொல்றாரு. நாம் நாடாதான் நாம் நாடி செல்லாத, நாடுதல்னா தேடுதல்,
தேடி போகாது தானே வந்தடை செய்யும் சிறப்பு என்று பொருள் சொல்லலாம். சரி. சிறப்பு அப்படிங்கிறது சிறப்பு, சிறப்புகள், செல்வம் எல்லாம் பலவற்றையும் குறிக்கும். சரி. எனவே இதுதான் என்னுடைய அடிப்படையான ஒரு அமைப்பு. நாடுதல் என்பதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் லெக்சிகன்லயே டு பி மெஷர்ட் அளவுபடுதல், நண்பது நாடா சிறப்பு என்பது கொடுத்திருப்பாங்க. அளத்தல் அப்படிங்கிறதுக்கு சம்பந்தர் தேவாரத்திலிருந்து கொடுத்து நாடற்கரிய சீர் ஞான சம்பந்தன். நாடற்கரிய சீர்னு அளவிட முடியாத சீர் ஞான சம்பந்தன் தேவாரத்துல சம்பந்தருடைய தேவாரத்தில் வருகிறது. எனவே அடுத்து ஈன்கிற வடிவங்கள் என்ன நிறைய இடங்கள்ல வருது. ஈன், ஈன்ற, ஈன்றல், ஈன்றாள், ஈன்று, ஈனும் என்று சொல்லி சொல்கிறார். ஆர்வலர் அப்படின்னு ஒரு சொல்லு வருகிறது. நண்பு என்பதுக்கு ஒரு 2 இடத்துல வருகிறது. நாட என்பது நிறைய இடத்துல வந்திருக்கிறது. நாட என்பது பல பொருள்களில் நாடுதல், தேடுதல், விரும்புதல், ஆராய்தல், அளத்தல் என்ற பொருளிலும் வருகிறது. சிறப்பு என்ற சொல்லும் 12 இடங்களுக்கு மேல வருகிறது. எனவே இந்த திருக்குறள் ஒரு அடிப்படையான கருத்தை தான் சொல்லுகிறது. ஆனால் அதை சொல்லுகிற அழகில ஒரு நமக்கு ஒரு ஒரு இலக்கிய பயனையும் தருகிற மாதிரி இருக்கிறது. அதனால அதனுடைய பயன் என்னன்னு சொன்னா மெல்லின எதிரிக்கு இதை மேற்கோளாக எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 நூல்களிலே இந்த திருக்குறள் மெல்லின எதிரிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பன் அன்பு நண்பு ஒரு இணை எதுகையாக அமைகிறது என்று பார்க்கிறோம். எனவே இதுதான் இந்த திருக்குறள். இது பார்த்தால் சாதாரணமான திருக்குறள் போல் இருக்கிறது. ஆனால் அதுல இருக்கக்கூடிய சொற்களுடைய சொல் தேர்ச்சி, அதனுடைய அது உள் கொண்டிருக்கக்கூடிய கருத்து, இதை நாம கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நான் அடுத்த திருக்குறளுக்கு போறேன். அதோடு தொடர்புடையதுதான். இதுவும் அப்படித்தான் சாதாரண விஷயம் போல் தோன்றும். ஆனால் ஒரு முக்கியமான இந்த திருக்குறளையே நாம இதனுடைய பொருளை புரிந்து கொள்வது பல நிலைகளில் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒரு கருத்தை நாம் அல்லது ஒரு தொடரை நாம் பேசுகிற போது அந்த உரைக்கோவை சூழல், நாம் பேசுகிற சூழல் அல்லது அது மொழியை நாம் பயன்படுத்துகிற சூழல் இதற்கேற்பத்தான் அதுக்கு பொருள் வரும். நீங்க உழைத்தால் முன்னேறலாம் என்று சொல்கிற போது அது ஒரு பொது கருத்து. ஒரு மாணவனிடம் ஆசிரியர் சொல்கிற போது நீங்கள் உழைத்தால் முன்னேறலாம்னா நல்லா படித்தால்னு அர்த்தம். அல்லது ஒரு வேலைக்கு போகிற ஒரு இளைஞனிடம் புதிதாக வேலைக்கு போகிற இளைஞனிடம் சொல்கிற போது நீ உழைத்தால் முன்னேறலாம்னு ஒரு வேலையில்னு அர்த்தம். இன்னும் ஆன்மீகத்திலே பயிற்சி இருக்கக்கூடிய உழைப்பின் வாரா உறுதிகள் உழவும். இது பட்டினத்தாருடைய உழைப்பின் வாரா உறுதிகள் உழவுங்கிறது பட்டினத்தாருடைய ஆன்மீக பயணத்திலே உழைத்தால் உறுதிகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனவே உழைத்தால் உறுதிகள் வரும் என்று சொன்னால் அது எந்த சூழ்நிலையில யாரு எப்படி சொல்றாங்கிறது பொறுத்தாங்க. அதுபோல ஒவ்வொரு திருக்குறள் கருத்தையும் எந்த அதிகாரத்துல எந்த நிலையில ஏன் சொல்கிறார்கள் என்ற நிலையில தான் அதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். பொது நிலையில பொருள் சொல்வதில் தவறில்லை, நான் இது சொல்லல. ஆனால் பரிமேலழகர் போன்ற ஒரு மொத்தத்துக்கும் உரை எழுதிய மொத்த பார்வையிலே அவருடைய திருவள்ளுவருடைய மன உலகத்துக்குள்ள அறிவுலகத்துக்குள்ளே புகுந்து உரை எழுத முயல்கின்றவர்கள் எல்லாவற்றையும் கவனித்துதான் பொருள் எழுதுவாங்க. அதுல நிச்சயமாக பரிமேலழகருடைய அகவுலகமும் வெளிப்படும். அதான் நம்ம பல இடங்கள்ல நம்ம அவரை மறுதளிக்கிறது காரணம். இதை நீங்கள் உங்கள் கருத்தை நீங்கள் ஏற்றி பேசுகிறீர்கள், இந்த இடத்துல அப்படி பொருள் கொள்ள வேண்டாமே என்று நம்ம சொல்லலாம். எனவே அதுதான் நம்ம பார்க்க போறதில்லை. இதில் பார்க்க அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இது 73 நாம் அன்போடு இந்த வழக்கென்ப ஆரியூருக்கு அன்போடு இந்த தொடர்பு என்பதோடு இணைத்து நாம் அதை சிந்திக்கலாம். அதே மாதிரி ஒன்றுதான் இந்த திருக்குறள். இதுக்கு மணக்குளர் என்ன சொல்றாருன்னா நேரடியாக அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப. அப்போ வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு, வையகத்திலே இன்புறுதல் பிறகு சிறப்பு எய்தல். இது வையகத்திலே இன்புற்றார்களா வையகத்திலே சிறப்பு எய்தினார்களா என்பது ஒரு கேள்வி.
இதுல வையகத்து இன்புற்று பிறகு சிறப்பு எய்தினார்கள். வையகத்து இன்புற்று பிறகு அடுத்த நிலையில சிறப்பு எய்துகிறார். அடுத்த நிலைன்னா வையகத்திலிருந்து மாறுபட்ட வானகத்து. வானகத்திலே அப்போ நம்ம நேரடியா பொருள் சொன்னா இந்த வையகத்தை இன்புற்றார்கள் இதிலே சிறப்பு எய்தினார்கள் சொல்லுவாங்க. ஆனால் பரிமேலழகர் போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மணக்கோர் அப்படித்தான் நினைக்கிறாரு. இந்த உலகத்தில இன்புறுவார்கள், வானகத்திலே சிறப்பு எய்துவார்கள் என்று ரெண்டா பிரிக்கிறாங்க. அது ஏன்னா நம்முடைய தியாலஜியில, நம்முடைய தத்துவத்திலும் அல்லது நம்முடைய மத நூல்களிலும் இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. அதுதான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. பார்ப்போம். மணக்குளூர் என்ன சொல்றாருன்னா, முற்பிறப்பின்கண் பிறர் மேல் அன்பு வைத்து சென்ற செலவென்று சொல்லுவார். இப்பிறப்பின்கண் உலகத்தில் இன்பமுற்றார் அதன் மேலும் சிறப்பு எய்துதலை. அப்போ அன்புற்று அன்பு உறுதல் எப்போ? அதுக்குரிய காலம் என்ன? முற்காலத்திலே, முற்பிறப்பிலே அப்படின்னு. முற்பிறப்பிலே அன்புற்று அமர்ந்த பிறர் மேல் அன்பு வைத்து சென்ற செலவு, வழக்குங்கிற செலவு செலவு என்று சொல்லுவர். அதனுடைய விளைவு என்னன்னா, இப்பிறப்பின்கண் உலகத்தில், வையகத்து உலகத்தில் இன்பமுற்றார், இன்பம் உருவார்கள், அதற்கு பிறகு அதன் மேலும் சிறப்பு எய்துவார். எனவே இன்பமுற்றார் அதன் மேலும் சிறப்பு எய்துதலை, சிறப்பு எய்தல் தான் அல்டிமேட். அதாவது மறுமைக்கு போய் இன்பம் துய்த்தல், மறுமையில துறக்கத்துல போய் இன்பம் துய்த்தல். எனவே அன்பு செலுத்தியவர்கள், முற்பிறப்பிலே அன்பு செலுத்தியவர்கள் இப்பிறப்பிலே இன்பம் அனுபவிப்பார்கள். அடுத்த பிறவியிலும் அவர்கள், அடுத்த பிறவியில் அடுத்த துறக்கத்திற்கு சென்று அவர்கள் சிறப்பு பெறுவார்கள் என்ற ஒரு கருத்து. இது மணக்குளவர் இதுல இப்படிதான் சொல்லியிருக்காரு. சரி, இது போகம் துய்ப்பர் என்றது. எனவே அன்பினாலே போகம்னா துறக்க போகத்தை, சொர்க்கம் கிடைக்கும் சொல்றார். இந்த ஒத்த கருத்துக்கள் சமய நூல்களில் இருக்கின்றன. அதுதான் மணக்குளவர் சொல்றார். அது ஏன் அப்படி சொன்னாங்க? இப்படி சொல்லாம இந்த உலகத்துல அன்போடு இருக்கிறது, இந்த உலகத்துல இன்பமா அன்போடு இருந்தீங்கன்னா இன்பமா இருக்கலாம், சிறப்புகளை செய்யலாம், சொல்லலாம், சொல்றது தப்பு இல்லை. ஆனால் அதை மத நிலை அல்லது சமய கருத்து நிலையில அல்லது தத்துவ கருத்து நிலையில ஏன் சொல்லணும்னா சொல்ல ஆட்சிகள், அந்த சொல்ல ஆட்சிகள் இருக்கக்கூடிய, ஒளிந்திருக்கக்கூடிய, அதாவது நீங்க சொல்லுவீங்களே இந்த வரிகளுக்கு இடையிலே உள்ள மௌனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிட்வீன் லைன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சொல்லப்பெறாத வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கு இடையிலே மறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைதியிலிருந்து வெளிப்படக்கூடிய சொற்கள், சொல்லாமல் சொல்லப்படுகின்றவை. அது குறிப்புகள், குறிப்பு. சரி, இந்த தோனி சரி பாருங்க, பரிமேலழகர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அன்பு உற்று அமர்ந்த வழக்கு என்பார். அன்புடையராய், அவர் என்ன சொன்னாருன்னா முற்பிறப்பில் அன்புடையராய்ன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் அன்புடையராய் இல்லறத்தோடு பொருந்திய நெறியின் பயன். அன்புடையராய் இந்த பிறவியில எந்த இடத்துல? இல்லறத்தோடு பொருந்திய நெறியின் பயன். இல்லறத்தோடு பொருந்திய அன்பு உற்று அன்புடையராய் அன்பு அமர்ந்தன பொருந்திய. எதோடு அமர்ந்த? இல்லறத்தோடு பொருந்திய. அமர்ந்தங்கிறப்போ எதோடு அமர்தல் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இல்லறத்தோடு அமர்ந்த நெறியின் பயன் என்று சொல்லுவர். அறிந்தோர் என்பங்கிறது அறிந்தோர். யாரு? வையகத்து இன்புற்றாரு இவ்வுலகத்து. ஏன் நினைக்கிறாருன்னா, இவர் முற்பிறப்பில செய்தது இப்பிறப்பிலும் எதிர்பிறப்பிலும் வரும்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? இப்பிறப்பிலே செய்யறது இப்பிறப்பிலே இன்பம் அடைவார்கள், அடுத்த பிறப்பு. அதாவது இருக்கிறத வச்சு சொல்றேன். ரெண்டும் ஒரே கருத்து தான். அது பிறப்பு தோறும் இந்த அன்பு நன்மை செய்யுங்கிற ஒரு கருத்து தான். ஆனால் சொல்லுகிற முறையில் உள்ள வேறுபாடு. சரி, அன்புடையராய் இல்லறத்தோடு பொருந்திய நெறியின் பயன் என்று சொல்லுவர் அறிந்தோர். வையகத்து இன்பு உற்றார் எய்தும். இவ்வுலகத்து இன்பு உற்றார், வையகத்து இல்வாழ்க்கை கண் பார்த்தீங்களா? இல்லறத்தோடு பொருந்திய இல்வாழ்க்கை கண் என்று இன்பு, வையகத்திலே இல்வாழ்க்கை கண் என்று இன்பம் நுகர்ந்து இன்பு உற்று அதன் மேல் துறக்கத்து சென்று எய்தும் பேரின்பத்தினை. சிறப்பு என்பது பேரின்பம். சிறப்பு என்பது பேரின்பங்கிற பொருள்ல வள்ளுவர் ஆண்டிருக்கிறார். அதன் மேல் துறக்கத்து சென்று எய்துதல். எய்துதல்னா ஒன்று சென்று சேர்தல், அடைதல் என்ற ரெண்டு பொருளுமே உண்டு அந்த இடத்துல. எனவே இந்த வையகம் என்று சொன்ன உடனே வானகம் சட்டுன்னு அவர்களுக்கு ஞாபகம் வருது.
அப்புறம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அன்புற்று நீங்க கவனிக்க வேண்டியது, அன்புற்று அமர்ந்தவர்கள் அன்புடையராய் நடக்கிறார். இந்த ஆர் அப்படிங்கிறத முன்னாடி கொண்டு போயிடுறார். அன்புற்றார் அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்று எய்தும் சிறப்பு. அந்த ஆறு அன்புற்றவர்கள் இல்லறத்தோடு பொருந்தி நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்தியவர்களுடைய நெறியினுடைய பயன் என்னன்னு சொன்னா, வையகத்து இந்த வையகத்துல இந்த இடத்துல இன்புற்று இன்பம் பெற்று ஆரங்க போயிடுச்சு. அதுக்கு பேரு நம்ம பொருள்கோள்னு சொல்லுவோம். பொருள்கோள்னா சொற்கள் மட்டும் இல்ல, விகுதிகளும் கூட மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அதை நம்ம பிறகு வர்றாது. எய்தும் சிறப்பு. எய்துதல்னா அடைதல், சென்று சேரும் சிறப்பு. அப்ப எய்துதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா இறந்த காலத்து சொல்லிட்டாரு இன்புற்றார்னு. இன்பு உற்று உற்றுனப்போ ஹேவிங் அப்டைன்டு ப்ளஷர்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பிறகு என்னாச்சு, எங்கேயோ போறாங்க. எய்தும் சிறப்புனா அந்த சிறப்புக்கு, அந்த வானகத்துக்கு போய் அங்கேயும் சிறப்பு அடைவார். ஏனென்றால் நம்முடைய தியாலஜியில நம்முடைய நம்முடைய மத நூல்களிலே அன்பு அன்புடையராக அறநெறியிலே வாழ்ந்தவர்கள் தேவலோகத்துக்கு சென்று யமனாலே வரவேற்க பெற்று அங்கே சிறந்த வாழ்க்கையை அவர் வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கருத்து தான் அவர் பிரதிபலிக்கிறார். எல்லா இந்திய தத்துவங்கள்லையும் சமயங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பேரின்பத்தினு சொல்ற பாருங்க, வழக்கு அதுக்கு மறுபடியும் சொல்றேன், வழக்கு ஆகுபேர். வழக்கு ஆகுபேர்னு ஏன் சொன்னாருன்னு சொன்னா, அந்த வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி விளக்கியிருக்கேன். வழக்கு அப்படின்னு சொன்னா வழங்குதல் அப்படிங்கிறது வருது. வழங்குதல் அப்படின்னா ஒன்று நடைபெற்று வருதல், அது வழக்கு. வழக்கு நெறி அப்படின்னு பொருள் எழுதியிருக்கார் பரிமலர். வழக்கு என்பதற்கு வழக்கு நெறி. இதான் அந்த வழக்கு தொட்டு தொட்டு வருகின்ற முறை. சரி, அது காரகத்தினால இடத்தை உணர்த்துகிறது. வந்து இந்த இடத்துல இது வழக்குன்னு சொன்னா அந்த வழங்குகிற நெறி. சரி, அந்த நெறியிலிருந்து அந்த நெறியின் பயன், அந்த நெறியின் பயன் என்பது அது ஆகுபேராக வருகிறது. எனவே வழக்கு என்பது ஒரு வகையில நெறியை குறித்து ஆகுபேர், அந்த நெறியினுடைய பயனாக வருகிற போது இன்னொரு ஆகுபேராக வருகிறது. எனவே ஒரு ஒரு மீனிங் டிரான்ஸ்ஃபர், ஒரு பொருள் வந்து இடம்பெயர்ந்து வருகிறது. அதாவது வழக்கு அப்படிங்கிறது வழங்குகிற இடத்தை எப்படி குறிக்குதுன்னா, நம்ம சந்திப்புன்னு சொல்றோம். நான் முன்பே சொல்லியிருக்கேன். சந்திப்புன்னு சொன்னா, கோவை சந்திப்புன்னு சொன்னா சந்திக்கிற இடம், நாட் சந்திக்கிற நிகழ்ச்சி இல்லை. எனவே வழக்குங்கிறது வழங்குகிற இடம். அதே மாதிரி அது வழங்குகிற வழக்கினுடைய பயன் என்று பார்க்கிறோம். எனவே வழக்கு என்று அவர் பொருள் சொல்லியிருக்கிறார். வழக்கு என்பது ஆகுபெயர் என்று விளக்கியிருக்கிறார். சரி, அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. இல்வாழ்க்கை கண் நின்று மனைவியோடும் மக்களோடும் ஒக்கலோடும், மனைவி மக்கள் ஒக்கல்னா உறவுன்னு அர்த்தம். மனைவி குழந்தைகள் உறவுகள் கூடி இன்புற்றார், அவர்களோடு இன்புற்றார். தாம் செய்த வேள்வி தொழிலார். வேள்வி தொழில் என்பது சட்டுன்னு நம்முடைய தண்டவாணி தேசியரையா எழுதியிருக்காரு குறிப்பு கீழே 50 வெள்ளியும் எழுதிட்டு, என்ன வேள்வியெல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் சொன்ன பொருள் தப்புன்னு சொல்லிட்டு போறார். வேள்விங்கிறது 50 வேள்வி. 50 வேள்வின்னு உங்களுக்கு தெரியும். தெய்வம் தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான், அதாவது மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், தெய்வ யஜ்ஞம் எல்லாம் வருது. இந்த 5 யஜ்ஞங்கள்ல மனுஷ யஜ்ஞம்ங்கிறது மனிதர்களுக்கு விருந்தோம்பல். அந்த வேள்வி தொழில்ங்கிற அந்த பொது சொல் வேள்வி விருந்தோம்பல்ங்கிறத உட்படுத்தும். விருந்தோம்பல் மட்டுமல்ல, 50 வேள்விகளையும் உட்படுத்தும். எனவே அவர்கள் மனைவி, மக்கள், உறவு, அப்புறம் தான் செய்கிற அந்த 50 கடமைகள் மூலமாக வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தால் தேவராய் ஆண்டும் இன்புறுவராகலின் இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்றார். எனவே இந்த இன்புற்றார், அவர்கள் இங்கு இன்புற்றார்கள், இறந்த காலத்தில் சொல்லியிருக்கார். எய்தும்ங்கிறது எதிர்காலத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே இன்புற்றார் எய்துவர் சிறப்புன்னு சொல்லல, எய்தும் சிறப்புன்னு தான் சொல்லியிருக்கிறார். எய்திய சிறப்புன்னு சொல்லல. எய்தியன் சிறப்புன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே சிறப்பு என்று வளரும் பொருள் எழுதியிருக்கிற பொருள் வரும். இது எதிர்காலத்து சொன்னதுனாலதான் வரிமையாளர் என்ன பண்றாருன்னா துறக்க இன்பத்தை கொண்டு போகிறார். அது அவர் வந்து கிராமட்டிக்கலி ஹீஸ் கரெக்ட். சரி, அப்புறம் அதுக்கு கடைசியா முத்தாய்ப்பே சொல்றாரு பாருங்க, அதான் முக்கியமான கருத்து, ரொம்ப முக்கியமான கருத்து. தவத்தால் துன்புற்று எய்தும் துறக்க இன்பத்தினை ஈண்டு இன்புற்று எய்தல் அன்பான் என்று இல்லை என்பதாம். ரொம்ப அருமையான விளக்கம், ஒரு சமம்.
அதான் சொல்றாரா, நீங்க நீங்க வந்து தவம் மேற்கொண்டு துன்பமாக து து தவம் மேற்கொண்டு நோன்பு நோற்று பல துன்பங்களை அனுபவித்து துறக்க இன்பத்தை அடைவதை விட, நீ இந்த குடும்ப வாழ்க்கையிலே இருந்து குடும்பத்தோடு இன்பம் அடைந்து, ஒழுங்காக எல்லோரோடும் அன்பு செலுத்தி, உறவினர்களிடம் அன்பு செலுத்தி, அடுத்தவர்களோடு அன்பு செலுத்தி, ஒரு சமுதாய வாழ்க்கையை பயனுடையதாக்கி நீங்க வாழ்ந்தால், நீங்கள் துறக்கமைந்து விடலாம். இது எளிய வழி. எனவே திருவள்ளுவர் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையை போற்றியிருக்கிறார் பல இடங்கள்ல. அது நம்ம பல இடங்கள்ல முன்னாடி பேசியிருக்கோம். அதான் அவர் சொல்றார். எஞ்ஞான்றும் அன்பானன்றி இல்லை என்பதாம். எனவே இல்லறத்தாலே இல்லற வாழ்க்கையிலே இருந்து அன்பு செலுத்தினாலே நீங்கள் துறக்கத்தை அடைந்து விடலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கார். இது ஆகமங்களிலும் அறநூல்களிலும் உள்ள கருத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நாங்க படித்துக் கொண்டிருக்கிற இந்த சிவதர்மோத்தர நூல்கள் கூட இருக்கிறது. ஆதரவே பரமமான தர்மம் எல்லாம் இருக்கிறது. கிறிஸ்தவம் போன்றவற்றிலையும் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறேன். எனவே இதுதான் அவருடைய அமைப்பு. இதுல என்ன பண்றாருன்னா, நம்ம 3 வகையான கருத்து இருக்குன்னு சொன்னேன். மணக்குடவர் வந்து முற்பிறப்பிலே அன்பா இருந்தால் இப்பிறப்பிலே இன்பம் அடைவார்கள் சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லிட்டு போயிட்டார். பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, இப்பிறப்பிலே நீ ஒழுங்காக இன்பமாக வாழ்ந்தால் இன்பமாக வாழ்வாய், பிறகு துறக்க இன்பத்தையும் பெறுவாய் என்று சொல்லிட்டு போயிட்டார். 3வது கருத்தை இன்றைக்கு வலுவாக சொல்லுகிறார்கள் பலர். ஏனென்றால் அவர்கள் இந்த திருக்குறளை வேறொரு கோணத்துல, பொது கோணத்துல, இந்த அதாவது சமய கோணத்துல பார்க்காமல் சமய சார்பற்ற நிலையிலும் இந்த திருக்குறளை தனித்த நிலையிலும் பார்க்கிறார்கள். பார்க்கிறதுனால உலகத்திலே இன்பமுற்று வாழ்கிறவர் அடையும் சிறப்பு அன்புடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று மொத்தமா செலுத்துவார், பொதுவா செலுத்துவார். வரதராசனார் கூட அப்படித்தான் சொல்லியிருக்கார். ஒரு பொது பொருளை சொல்லியிருக்கிறார். இலக்குவனாரும் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. ஆனா இல்லறத்தை கொண்டு வந்திருக்காரு. உலகத்தில் இன்பமடைந்தவர் எய்தும் சிறப்பினை அன்புடையவராய் இல்லறத்தோடு பொருந்திய நெறியும் பயன் என்று சொல்வார். அவர் இலக்குவனார் இல்லறத்தை கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இதனுடைய தொடரமைப்பு அப்படின்னு சொன்னா, வையத்து, வையகத்து, வையம், வையகம் ரெண்டும் மாற்று வடிவங்களாக திருக்குறளில் இருக்கின்றன. வையகம் என்று வருகிற உடனே வானம் நினைத்துக் கொள்வார் திருவள்ளுவர். நம்ம பார்க்க போறோம். வையகம் வானகம் நினைத்து என்று சொல்லி வையகம் என்று சொன்ன போதே நீங்க உடனே வானத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் பரிமேலழகருக்கு உடனே கொலோகேஷன், இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு மாதிரி மறைந்திருக்கக்கூடிய ஒரு சொற்சேர்க்கை. வையகத்தை சொன்ன உடனே அடுத்தது வானகம் வரப்போகுது. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பை அன்புற்ற மருந்த வழக்கென்ப. ஏன்னா இந்த வையகத்து என்ற சொல் 2 பக்கம் வருகிறது. வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு, வையகத்து அன்புற்ற மருந்த வழக்கென்ப என்று சொல்லி இது விளக்கணியாக நீங்க கொண்டு வந்து கொள்ள வேண்டும். சரி, இதனால மணக்குடவர் முற்பிறப்பு அன்பு இப்பிறப்பிலே சிறப்பு சொல்லிட்டு போயிட்டார். பரிமேலழகர் இப்பிறப்பு அன்பு மறுபிறப்பு சிறப்பு. மறுபிறப்புனா அடுத்த மறுமையிலே சிறப்பு. சரி, 3வது கருத்து அன்பு வாழ்க்கையின் பயன் உலகில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு. அதான் அன்புடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே இன்பம் அடைகிறார்கள், இங்கே சிறப்படைகிறார்கள். ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த திருக்குறளுக்கு அதிகாரத்தினாலே பொருள் கொள்வது. நான் சொன்னேன், உரைக்கோவை சூழலும் பொருட்கள் பயன்பாட்டு சூழலையும் வைத்துக் கொண்டு பொருள் கொள்வதுதான் சிறப்பு. அதன்படிதான் பரிமேலழகரோ அல்லது மணக்குடவரோ சொல்லியிருக்கிறார்கள். இது இல்லறத்திலே அன்புடைமை, அதனுடைய வழியாக ஏற்படுகிற ஒரு பரிணாம வளர்ச்சி, அதனுடைய மலர்ச்சி, அன்பினுடைய மலர்ச்சி தான் அவர் பேசுகிறார். எனவே நம்ம வந்து சொன்ன உழைத்தால் உயரலாம்னு சொன்னா அந்த ஒரு சூழ்நிலைக்கு பார்த்தா அதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டோம். அது எனவே இங்க வந்து அன்பினாலே சொன்னா எந்த அன்பினாலே, இந்த வீட்டுல இல்லறத்தோடு இருக்கிற அன்பினாலே என்று சொல்லி அதை நம்ம விளக்கம் சொல்ல வேண்டும் என்று நான் விளக்கிறேன். எனவே நம்முடைய மாற்று கருத்துக்கள் இருக்கிறன. அதை நாம் வந்து ஆராய வேண்டியிருக்கிறது. முற்பிறவியும் விடுபற்றி உணர்த்தி இக்குறளுக்கு பொருள் காண்பது சிறப்பில்லை. இவ்வுலகத்தில் அன்புற்றாய் வாழ்ந்த ஒழுகலாற்றை மேற்கொண்டார் அடையும் பயனை இங்கு சொல்லப்பட்டதுன்னு ஒருத்தர் சொல்றார். குறள் திறனில் ஒருத்தர் சொல்றார். அது ஒரு பார்வை. ஆனால் இது ஒரு அன்பினுடைய பரப்பை சுருக்கி விடுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் பரிமேலழகர் மணக்குடவர் சொல்றது அன்பினுடைய ஒரு பெரும் பரப்பை நமக்கு காட்டுகிறது, கண்முனை நிறுத்துகிறது. எனவே உலகின்கண் இன்பம் துய்ப்போர் அடையும் சிறப்பு அன்புடையராய் அமைந்த வாழ்க்கை நீர் பயன் என்பது குறக்கருத்துன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் நான் முன்பே சொன்ன மாதிரி அப்புறம் இன்புற்றார் என்ற இறந்த காலம் எய்தும் சிறப்பு என எதிர்காலம் உணர்த்துவதால், எய்தும் சிறப்புங்கிறது எதிர்காலத்தை உணர்த்துவதனால, இன்புற்றார்னா இப்ப இன்புற்றார், இனி எய்த போகிறார், அது மறுமை நோக்கியது, பொருத்தமுடையது
எய்திய சிறப்புகள் என இருந்திருக்க வேண்டும் என்று நான் முன்பே சொன்னேன். எனவே அப்புறம் இதுல அன்பு உற்று, உற்றுங்கிறதுக்கு உற்றாராய்ன்னு பொருள் எழுதியிருக்காரு. ரொம்ப கவனிங்க. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இன்புற்றார் என்பதில் உள்ள ஆரை மேல கொண்டு வந்து அன்பு உற்றாராய், அன்பு உற்று ஆற மேல கொண்டு இருக்காரு. இதுக்கு பேரு தூரான்வயம் சொல்லுவாங்க. பொருள்கோள்ல ஒரு வகை. பொருள்கோள்ல சொற்களை மட்டும் மாற்றி போடாமல் விகுதிகளையும் மாற்றி போடுறது. அது என்னங்கிறத நான் பிறகு சொல்றேன். சொல்றேன். இல்லறத்தோடு பொருந்திய அமர்ந்தானா வீட்டுல அமர்ந்து, இல்லறத்திலே பொருந்தி, இல்லறத்திலே அமைந்துன்னு அர்த்தம். நெறியின் பயன் அது வழக்குங்கிறத நான் சொன்னேன். வழக்குங்கிறது ஆகுபெயர்னு சொல்லியிருக்காரு. அது நெறியின் பயன்கிறது என்னங்கிறத நான் விளக்கினேன். என்ப என்று சொல்வர் அறிந்தோர். எனவே இது ஏதோ ஒரு மேற்கோளாக அவர் எடுக்கிறார் என்று சமய நூல்களில் இருக்கிறது என்ற ஒரு தத்தை அவர் கொண்டு வருகிறாரா என்று எனக்கு தோன்றுகிறது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் பரிமையாளர்கள் போன்றவர்கள் அதுக்கு பொருள் சொல்றாங்க. இது பொதுவாக என்பர் என்று சொல்வார்கள் என்ற பொது கருத்து இல்லை. இது நூல்களிலே இருக்கிறது, அது சமய நூல்களில் இருக்கிறது என்ற கருத்தை உட்கொண்டுதான் அவர் இப்படி பொருள் சொல்லிப்பாருன்னு எனக்கு தோன்றுது. வையகத்து இவ்வுலகத்து, வையகம்னா இவ்வுலகம்னு பொருள் எழுதுறாரு. கவனிங்க. அப்போ அடுத்து இந்த உலகத்திலேன்னு சொன்னா இந்த உலகத்திலேன்னு அர்த்தம். அப்போ அடுத்த உலகத்துக்கு என்ன ஆக போகுதுங்கிற அதன் மேல் அப்படிங்கிறத எடுக்கணும். உலகத்து இன்பு இல்வாழ்க்கை கண் என்று இன்பம் இன்பம், இல்வாழ்க்கை கண் என்று இன்பம். உற்றார் உற்று அப்படின்னா எடுக்கணும் அந்த இடத்துல. உற்றார ஆறு அங்க போயிடுச்சு. உற்று அதாவது முற்றிலிருந்து, அதாவது வினை முற்றிலிருந்து வினையச்சமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நுகர்ந்து உற்றார்னா இன்பத்தை நுகர்ந்து எய்தும், அதற்கு மேல் துறக்கத்து சென்று எய்தும், சென்று எய்தும் எதிர்காலம் எய்தும் சிறப்பு பேரின்பத்தினை. சிறப்புங்கிறது பேரின்பம். இது விகுதி பிரித்து கூட்டல் சொல்லுவாங்க. இது தூரான்வயம்னு நான் முன்பே இதை சொல்லியிருக்கிறேன். அதுல இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இந்த சொற்கள்ல அதாவது சொற்களை மாற்றி இடம் மாற்றி கூட்டிக் கொள்றது, சுரையாழ அம்மிமதப்பானா நீங்க படிச்சிருப்பீங்க. பொருள்கோள் 7 வகைன்னெல்லாம் வரும். அதுல யாத்திரை பொருள்கோள்லாம் நேர்மையா போகும். அது இல்லாம மற்ற பொருள்கோள்லாம் இடம் மாறி கிடக்கும். அந்த சொற்களை நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து பொருத்தி கொள்ள வேண்டும். அப்படி பொருத்தி கொள்ற போது விகுதிகளையும் பொருத்தி கொள்றது உண்டு, உண்மை போன்றவற்றை பொருத்தி கொள்றது உண்டு, வேற்றுமை உருவுகள், பண்பு இவற்றையெல்லாம் பிரித்து கூட்டுறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுறேன். அதுல பொருணுதல் பெயர்த்தல் அப்படின்னு சொன்னா தொல்காப்பியத்துல பொருள் பெயர்த்தல், பெயர் பொறித்த நுதலாதல் அப்படின்னு வரணும். அது மாத்தி போடணும்னு சொல்றாரு. அப்புறம் அறம் சொல்லும் நெஞ்சத்தான்னா நெஞ்சோடு அறம் சொல்வான் திருக்குறள். அருங்கேடன்னா கேடு அறியன். அன்புற்றார், அன்புற்றுனா அன்புற்றார்னு அந்த பின்னாடி இருக்கிற வாரம் மேல கொண்டு வரும். செய்த வேள்வியர், வேள்வி செய்தவர், இதெல்லாம் சம்ஸ்கிருத கன்ஸ்ட்ரக்ஷன். செய்த வேள்வியர்ங்கிறதுலாம். அப்புறம் பயந்தோள் இடுக்கண் களைந்த புள்ளின் நிபந்தோங்கு உயர்கொடி சேவலோயே, நிபந்து ஓங்கு உயர்கொடி சேவலோயே முருகனை சொல்ற பரிபாடுல. அது கொடியோய் அர்த்தம். அதாவது சேவற்கொடியோய் அப்படின்னு எடுக்கணும். சேவற்கொடியோன்னு மாற்றி போடணும். எனவே இதுதான் இது அனிஷங்கம்னாலாம் சொல்லுவாங்க. இது மாற்றி போடுறது என்று நாம் பார்க்கிறோம். இது நான் ரொம்ப விளக்கத்துக்கு போகல. எனவே இதை பயன்படுத்தித்தான் பரிமையாளர்கள் இதுக்கு பொருள் சொல்றாரு. இதை சுட்டி காட்டியிருக்கார் பிரயோக நூலாசிரியர், இலக்கண ஆசிரியர் சுட்டி காட்டியிருக்கார். இந்த அமர்ந்த என்று சொல்லும் நிறைய இடங்கள்ல வருது திருக்குறள்ல. வையகம் வையம் மாறி மாறி வருகிறது ரெண்டும். செய்யாமல் செய்ய உதவிக்கு வையகமும் வானகம் மாற்றல் இருக்கு. ஐயத்தின் நீங்கி தெளித்தாருக்கு வையத்தின் வானம், வையத்தை சொன்னாருன்னா வானத்தை சொல்லிடுவார். அப்புறம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும். எனவே வையம் வான் சொல்லி பார்க்கிறோம். எனவே இது இந்த கூட்டி பிரித்தலுக்கு மேற்கோளாக பல இடங்களிலும் வருகிறது என்று சொல்லி, இந்த எப்படி திருக்குறளை நாம் அதனுடைய அதிகாரம் போன்ற அதனுடைய பின்னணியை கற்றுக்கொள்வது, அதனுடைய இலக்கண நிலையிலிருந்து பார்க்கிற போது கொள்கிற பொருள் எப்படி பரிமையாளர்கள் போன்றவர்களுக்கு அது அந்த பொருளை அவர் மேற்கொள்கிறார்கள், மற்றவர்கள் பொது நிலையிலிருந்து பார்த்து பொது பொருள் சொல்கிறார்கள் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் கீனா ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு உரை ஆற்றியிருக்கிறார். இலக்கண விளக்கத்துடன்
திருக்குறளை அணுகியிருக்கிறார். இந்த இரு குறள்களில் ஐயா எடுத்த இந்த வகுப்பிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ, ஐயங்களோ, உங்களது விளக்கங்கள் ஏதாவது இருந்தால் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை என்றால் நிறைவு பகுதிக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். பொங்கலுக்கு காமாட்சி போன்றவர்கள் பொங்கல் கொண்டாடிட்டீங்களா? இனிமேல் கொண்டாட போறீங்களான்னு தெரியல. நாளைக்கு தான் சார். இன்னைக்கு போகி பண்டிகைன்றதுனால இன்னைக்கு இந்த காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவுல. காப்பு கட்டு. அதனால காப்பு கட்டு முடிச்சுட்டு காலையில தான் சார் பொங்கல் வைப்பாங்க. அடுத்தது மாடுகள் இங்கிட்டு ரூரல் ஏரியாவுல இருக்கிறதுனால மாடுகள் பொங்கல், மாட்டு பொங்கல் அடுத்த நாள் திங்கட்கிழமை. அதனால காலையில தான் சார் தொடங்கும். இன்னைக்கும் வீடுகளை சுத்தப்படுத்துவாங்க முழுக்க. நாம வட இந்தியாவுல போல அந்த பழைய கழிகிறது போல ஃபுல்லாவே எல்லாம் சுத்தப்படுத்துறதெல்லாம் நடக்கும் சார். நம்ம இங்க பகுதிக்கு இதுக்கு வந்துருவோம். நம்முடைய அந்த திராவிட மொழிகளை பொறுத்தளவுல ஒரு சென்டென்ஸ்ல, அதாவது 2 தொடர்கள் அமைந்த ஒரு வாக்கியத்துல அங்க வரும்போது என்ன நடக்கும்னா, 2 ஈவெண்ட் நடந்ததுன்னா, 2 செயல் நடந்ததுன்னு சொன்னா, அந்த 2 செயல்ல எது முதல் நடந்ததோ அந்த ஈவெண்ட்டுக்கு நாம பாஸ்ட் டென்ஸ் மார்க்கரை கொடுக்கறது வழக்கம். உதாரணமா அந்த இப்ப இன்புற்று எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது விளக்குனீங்க இல்லைங்களா? அப்போ இறந்த காலம் 2 ஈவெண்ட்ல ஒரு ஈவெண்ட் எது நடக்குதோ அதுக்கு நாம இறந்த கால உருபை இணைச்சு சொல்றதும், அதுபோல அடுத்த ஈவெண்ட் நடக்க போறதுக்கு எதிர்கால உருபை இணைச்சு சொல்றதும் வழக்கம். இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரெண்டுமே நம்ம இந்த வாக்கியத்தை சொல்லக்கூடியதுக்கு பின்னாடியும் நடக்கலாம். 2 ஈவெண்ட்டுமே பின்னாடியும் நடக்கும். அதுல ஒரு ஈவெண்ட் எது முன்னாடி நடக்குதோ அது பொதுவா திராவிட மொழிகளுக்கே உரிய பண்பு. அது போல யூரோப்பிய மொழிகள்ல காண முடியல. உதாரணமா அடுத்தது இறந்த காலத்துக்குள்ளேயே நடக்கக்கூடியத பார்த்தோம்னாக்கும், வந்து பார்த்தேன், எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிலாம் வரும்போது அதுல ஏதாவது ஒரு இது நமக்கு அந்த மாதிரி 2 ஈவெண்ட் நடந்தா அதுல முதல் ஈவெண்ட் நாம இறந்த காலத்துலதான் சொல்றோம். அதே போலதான் பார்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, கொடுக்கிற விஷயம் பின்னாடி நடக்குது, பார்க்கிறதுக்கு பின்னாடி நடக்கிறதுனால பார்த்து கொடுத்தேன் அல்லது எடுத்து கொடுத்தேன், எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது. கொடுப்பேன்றது எதிர்கால உருவோடு வர்றது. அந்த எதிர்காலத்துலதான் 2ம் நடக்கும். அந்த 2 ஈவெண்ட்ல ஒரு ஈவெண்ட் நமக்கு இறந்த கால உருவை இணைக்கிறது ஒரு வழக்கமா இருக்குது. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம். ஆமாங்க சார். அது நம்ம திராவிட மொழிகளுக்கு உரிய பண்பா இருக்குதுங்க சார். ஆங்கிலத்துல அந்த மாதிரி நாம பார்க்க முடியாது. ஏன்னா he will come and do it அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிதான் 2யுமே ஃபியூச்சர்ல சொல்லுவான். ஆனா தமிழை பொறுத்தளவுல அவன் வந்து போவான் அப்படின்னு தான் சொல்லுவான். அது மட்டும் பெரும்பாலான ஆசிரியர்கள் விளக்கல. ஈவன் உரை ஆசிரியர்களும் சரி, நம்ம இப்போ கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இது வரைக்கும் விளக்கல. இப்படி அதை நுட்பமா பார்க்கலாங்கிறீங்க நீங்க அந்த முறையில? ஆமாங்க சார். சார், அது தொடர்பா இங்க தொல்காப்பியத்தில் இந்த செய்த நட்சத்து இறந்த காலம் எய்திரன் உரைத்தே வாரா காலம்ன்ற நூற்பக்கம் அவங்க உரையாசல் உண்டு வருவான் அந்த தொடர்கள்லாம் கூட காட்டுறாங்க. அது பொருத்தமா இருக்கலாம் சார்? இல்லைங்க, அது வேறங்க நம்ம தம்பி. அது எப்படி வரும்னு சொன்னா, வாரா காலத்தும் அப்படின்னு சொல்றது, இப்போ நாம 2 பேரும் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். காலையில
6 மணிக்கு 7 மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நாம டிசைட் பண்ணிடுறோம். அது பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி 3 பேர் கிளம்புறோம். ஐயாவையும் சேர்த்துங்க, பேராசிரியர் ஐயாவையும் சேர்த்துக்கிட்டு நம்ம 3 பேரும் கிளம்புறோம்னு சொல்றோம். அப்ப நான் போய் பேராசிரியர்கிட்ட 7 மணிக்கெல்லாம் சேர்ந்துட்டேன். அப்ப நீங்க வந்து சேரும்போது தம்பி வந்துட்டாரு சார். ஏன்னா நான் வந்து அவர் கிளம்பிட்டாருன்றத பார்த்துட்டேன், அதனால வந்துட்டார், அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது போல அது அமையுங்க அந்த அந்த நூற்பாவுக்கு தொல்காப்பியத்துல. அவர் கொடுத்திருக்கிற உதாரணம் நீங்க சொன்ன உதாரணம் தான் நினைக்கிறேன் இல்லையா மோகன்ராஜ்? ஆமாங்க. இல்ல சார் சொல்றது வேற ஒரு நூற்பால வருதுங்க சார். இந்த உண்டேன் வந்தேன் உண்டேன் போந்தேன்றதுக்கு அந்த ஒரு நூற்பால தர்றாரு. உண்டு வருவான் இல்லையா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இது உண்டு வருவான்ங்கிற உதாரணத்துக்கு தான் இந்த சூத்திரம் சொல்லியிருக்காரு. அந்த அந்த இது இல்லைங்க சார். நான் சொல்றது வாரா காலத்தும் இறந்த காலத்து ஒருபோடு அப்படின்னு சொல்லிட்டு வருவார். நீங்க சொல்ற நூற்று வந்து வாரா காலத்து அதுக்குத்தான் நான் வந்து விளக்கம் கொடுத்தேன். ஆமாங்க சார், ஆமா. அது 2 நூற்பாக வச்சு பார்க்கலாம் சார். இப்ப சார் சொல்றது, இப்ப நீங்க முதல் சொன்ன கருத்து வந்து தொல்காப்பியர் சொல்ற இந்த செய்த நட்சத்திர இறந்த காலத்தோட பொருந்தது. இப்ப நீங்க சொன்ன 2வது கருத்து வந்து இந்த வாரா காலத்து அந்த நூற்பா, அது 2 தனித்தனி நூற்பாவே இருக்குங்க சார். அது அது எத்தனாவது நூற்பா ஞாபகம் இருக்கா மோகன்தாஸ்? தனியா அனுப்புறேங்க சார் உங்களுக்கு பார்த்துட்டு என்னன்னு. இருந்தா எனக்கு சூத்திரத்தை சொல்லுங்க. இந்த சூத்திரத்தை சொன்னாலே போதுங்க. வாரா காலத்து தொடங்குங்க. அது அடுத்துதான் வரும். ஆமா, அந்த ஆமாங்க சார், ஆமாங்க சார். இல்லைன்னா வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது வரப்போறேன், சாருகிட்ட ரீச் ஆக போறேன், ஆனா இந்த வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்ற மீனிங்ல இப்போ உள்ள தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா இந்த வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் அந்த நூற்பா. இந்த மாதிரி அது வந்து நீங்க முதல்ல மலர்மிசையை நான்லயே நான் சொன்னேன் இல்லையா, அந்த விரைந்து செல். ஆமாங்க. விரைந்த பொருளை என்மனார் புலவர் இறந்த காலத்து இல்லையா மோகன்ராஜன்? சூத்திரம் நினைவிருக்கா? வாரா காலத்தும் நிகழுங்காலத்தும் ஓராங்க வருவும் இணைச்சொற் கிளவி இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருள் என்மனார் புலவர். அதான் நீங்க இந்த நூற்பாவுக்கு நான் சொல்றது இப்ப உள்ள காலத்துல அது வந்து வரல, அவன் அந்த வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ மோகன்தாஸ் வந்துட்டாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. நம்ம 3 பேரும் ஒரு எங்கேயோ போறதுக்கு 7 மணிக்கு ப்ரோக்ராம் போட்டோம். 7 மணிக்கு நான் சாரோட இணைஞ்சிட்டேன். ஆனா நீங்க வந்து கிளம்பிட்டது தெரியும். அப்பதான் நான் வந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது போல 2 பேருக்கு மட்டும் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது, ஆனா வரல அப்படியானது அந்த நூற்பாவுக்கு தான். ஆமாங்க சார், ஆமாங்க சார். நன்றிங்க சார். நன்றி. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். கவனி சார், கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல சார். அந்த ஈனும் என்ற வார்த்தை வந்து திருவள்ளுவருக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்றது நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்தீங்க. அதுல வந்து ஒரு சிறப்பு என்னன்னா அந்த இமேஜரி, அது வந்து ஒரு தாய்மையோட ஒண்ணு, அதை எப்படி அதை வந்து கன்சீவ் பண்ணி வளர்த்து வெளியில கொண்டு வர்றது அப்படின்ற அந்த இமேஜரி வந்து ரொம்ப சிறப்பா அதோட முக்கியத்துவத்தை அது கொடுக்குது. இன்னொன்னு வந்து அந்த நாடா சிறப்புன்றது நாடா நட்பு மாதிரி தானாகவே வந்து சேரும். ரொம்ப அவர் அந்த பொருள் சொல்லல, ஆனா இதுக்கு அளவிறந்தான அளத்தல் நாடுதல்னா அளத்தல்னு எடுக்கிறார். சரி, அந்த பொருள் எப்படி அவர் கொண்டு வர்றாரு தேவாரத்துல இருக்காது. பரிமேலழகர் அந்த பொருளை கொண்டு சொல்லியிருக்கிறாரு. அது பார்க்கணும். நம்ம முழுமையான அகராதி நமக்கு வரல இல்லையா வரலாற்று முறையில. நம்ம தரவுகள் எல்லாம் வைத்துக்கொண்டு எல்லா இலக்கியங்களுக்கும் ஒரு அடைவு பண்ணி
ஐயாயிரம் பிள்ளையை வந்து முட்டு வச்சிருக்கிறார், பெரிய காரியத்தை முட்டு வச்சிருக்கிறார். இது பலகாலம் செய்ய வேண்டிய பணி. அது சரி. அது செய்யற போதுதான் நம்ம வந்து இந்த பொருள்களுடைய வரலாற்றை நம்ம உணர முடியும். சரி. அதே மாதிரி இன்னொரு 2வது குறள்ல குறள்ல வந்து மணக்குடவர் இன்னொரு குறள்ல கூட வருமே சார், நாடு என்ப நாடா வளர்ந்தரு நாடு அப்படின்னு. அந்த அந்த இதுலதான் இப்ப சார் சொல்ற அந்த பொருள்ல வரும். தேடுதல் அந்த இடத்துல தேடுதல்னு பொருள் எழுதியிருக்காரு. இல்ல நாடுதல்ல தேடுதல், தேடுதல்ன்ற பொருள் இல்ல. இருந்தாலும் ஐயா சொல்ற அர்த்தத்துல வரக்கூடிய நாடா நாடா வளர்ந்தரு நாடு அப்படின்றது. தேடி நீங்க தேடி சொல்ற விளக்கம் இந்த குறளுக்கு தேடும்ன்ற பொருளுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த குறள்ல வரும்போது அந்த தேடும்ன்ற அந்த பொருளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிச்சுக்கலாம். அதே மாதிரி 2வது குறள்ல வந்து அவர் மணக்குடவர் வந்து ஏற்கனவே செஞ்சதுக்கு அதனுடைய கான்சிக்வன்ஸ் பலன் வந்து இப்ப இருக்கிற இப்பிறவி அப்படின்றாரு. அதை விட பரிமேலழகர் சொல்றதுதான் மோர் கன்வின்சிங்கா இருக்கு. 2 ஒண்ணுதான் நீங்க சொல்ல போன. இது கண் கூட பாக்குறோம் இல்லையா? கண் கூட பார்த்து நீ இப்படி இருந்தால் நல்லா இருப்பேன்னு சொல்றது, நீ முன்னாடி நல்லா இருந்ததுனால இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு பார்வையில. அது சரி. ஆனா முன்னாடி இப்படி இருந்தாங்கன்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ் இல்லையே. எவிடன்ஸ் இல்ல. ரைட். அது நம்மளா யூகிக்க வேண்டியது. நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு கருத்து ஒண்ணு. ஐயா வந்து வையம் வையகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு சொல்லி விளக்குனாங்க. கேக்குதுங்களா சார்? கேக்கு சொல்லுங்க. வையம் வையகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் தமிழ்நாடுன்ற பிரச்சனையில வரும்போது அருமையா நாம சில இலங்கையில கூட மலையகம் அப்படின்ற மலையகத்து மக்கள் அப்படின்ற பொருள்ல மலைப்பகுதியில இருக்கக்கூடியவங்க. இப்ப ஐயா சொன்னதுல இருந்து எனக்கு புரிகிறது என்னன்னா, வையகம் வையம்ன்றது உலகம். அந்த உலக பரப்ப குறிக்கிறதுக்கு அந்த வையகம் அப்படின்னு சொல்லி அந்த சாரு சொன்னது அந்த வானமும் அடங்கிய பரப்பு அப்படின்ற மீனிங்ல தான் ஐயா குறிப்பிட்டாரு. அதனால தமிழ்நாடு என்ற சொல்லும் சங்க இலக்கியங்கள்ல பயன்படுது. தமிழகம் என்ற சொல்லு புறநானூற்றிலேயே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இவங்க தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வளைச்சு. ஒரு அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னு எனக்கு புரிதலா, நம்ம படிச்சதுனால சில பிரச்சனைகள் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளா வந்துட்டு இருக்கு அப்படின்றது போல. இந்த இடத்துல நீங்க எழுப்புறதுனால சொல்றேன். தமிழ்நாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தமிழகம்னு சொன்னா கேரளத்துல வந்து தமிழகம்ங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. எப்ப பயன்படுத்துவாங்கன்னா, கேரளமும் தமிழ்நாடு உள்ளடங்கிய பகுதியை சொல்ற போது நம்ம தமிழகம் பண்டைய தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகம்ங்கிறப்ப அவர்களும் உட்படுத்துவாங்க. அதனால தமிழகம்ங்கிறது தமிழ் பேசின எல்லா நிலப்பரப்பையும் சுட்டும். தமிழ்நாடுங்கிறது இன்றைக்கு உள்ள ஆட்சி பொறுப்பை சுட்டும். அதான் வேறுபாடு. இன்னொன்னு இது வந்து இந்த மாதிரி இலக்கிய ரீதியாவோ வரலாற்று ரீதியாவோ இதை பயன்படுத்தினா நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா ஆளுநர் அவருடைய என்னன்றது வந்து கிளியரா தெரியும். இதை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆக்குறது வந்து தேவையில்லாததான். ஆனா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதிகார போட்டி. நீங்க வந்து இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்க அப்படின்னு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மேலாதிக்கம் அது வந்து வெளிப்படுது. அதனாலதான் இந்த பிரச்சனை ஆகுது. மற்றபடி இலக்கிய நோக்கில பார்த்தோம்னா தமிழகம் தமிழ்நாடு எல்லாம் ஒண்ணுதான். பிரச்சனை பயன்படுத்தி முன்னாடி தமிழக அரசு தான் முன்னாடி போட்டுட்டு இருந்தாங்க மேல. இப்ப வந்து தமிழ்நாடு முன்னாடி இல்லைங்க சார். நம்ம விஏஎஸ் காலத்துல தமிழ் பல்கலைக்கழகம் முழுவதும் தமிழக அமைச்சர், தமிழக கல்வி அமைச்சர், தமிழக முதலமைச்சர், தமிழக அமைச்சரவை, இந்த மாதிரிதான் நாம கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். நிறைய கல்வெட்டுக்களை உடைக்க வேண்டி இருக்கும் இனிமேல். அது ஒரு பிரச்சனை. ரெண்டுமே பயன்படுத்துறதுனால ஒண்ணு வேண்டாம். அது அவர் சொன்ன ஒரு கருத்து சொல்லிடுறேன். அதாவது இந்த பேர் வைக்கிறதுங்கிறது நீங்க வந்து கல்வெட்டுகளை பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மேல் ஜாதியினுடைய
உதாரணமா நீங்க கல்வெட்டுகள் என்ன இருக்குன்னா, நீங்க கீழ்ஜாதி மக்கள் அரசு, வேள் போன்ற பெயர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு கல்வெட்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு சட்டமே போட்டிருக்கிறாங்க. அதாவது என்னென்ன மாதிரி பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு விதியை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு ஆதிக்க சாதி மனோபாவம் தான் வெளிப்படுதுன்னு அவர் சொல்றாரு. கல்வெட்டுகள் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. நான் அது எல்லாத்துக்கும் போகல. அதான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். நான் கல்வெட்டுகளை சொல்றது இப்போ தமிழ் பல்கலைக்கழக மதில் அமைச்சது பேர். நீ எப்படி உன்ன பேரை வந்து நீங்க ஏதோ ஒரு சினிமாவில் கூட, தமிழ் சினிமாவில் கூட ஏதோ வரும், ஏதோ ஒரு பண்மையில வந்து அந்த கொலை வழக்கெல்லாம் சம்மந்தப்பட்டவர். அதுல வந்து அவனோட பேர் வந்து ஒரு ஒரு உயர்ஜாதி பேரா இருக்கும். என்னப்பா நீ இதெல்லாம் பேர் வச்சுட்டு இருக்க, என்னப்பா அது, நீ இப்படித்தானே பேர் வைக்கணும்னு ஒருத்தருக்கு கேட்பார் போலீஸ்கார். அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதனால பேர் வைக்கிறதுலயும் வந்து ஒரு அரசியல் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகளை கல்வெட்டுகள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதான் உண்மை. அந்த அரசியல் வந்து அது இப்ப எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இவரே ஆளுநரே வந்து பேசும்போது தமிழகம் அப்படின்னு சொன்னா யாரும் அதை ஆட்சேபிக்க போறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடுன்றதுக்கு பதிலா தமிழகம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து அந்த அதிகாரம் வெளிப்படுது, இம்போசிஷன். அதனாலதான் பிரச்சனையே வருது. ரெண்டாவது அவருடைய அந்த, அதாவது இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டோரியல் நேம், மற்றது வந்து ஒரு இலக்கிய வழக்கு அப்படிங்கிற புரிதல் இல்லாம பேசுறாரு. அதேதான் அதேதான். அது விளக்கி இருக்கணும். நான் வந்து மொத்தத்துல தமிழ் மக்களை எல்லாம் உள்ளடக்கி தமிழகம் என்று நான் பேசுகிறேன்னு சொல்லலாம், அது வேற. ஆனா இந்த பேரை இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் இல்ல, இட்ஸ் நாட் சப்ஸ்டிட்யூட். கரெக்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இட் இஸ் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்ஸ்டிட்யூட். லிட்டரரி அல்லது எமோஷனல் சப்ஸ்டிட்யூட்டா வரலாம். ஆமா, ஏன்னா அது சும்மா அந்த ஆழம் பார்க்கறது, இப்படி போட்டு விட்டா எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. குழந்தைய பார்த்துட்டு நம்ம தாய்ங்கிறோம், கண்ணுங்கிறோம், மணிங்கிறோம், மகள் பேன்னு சொல்றோம். தாயின்னு சொன்னா அவளா தாய்? அது கரெக்ட். அதனால அந்த அரசியல் அதுல என்னன்னா, இந்த வந்து நம்முடைய பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களோடு தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறதுக்கு திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. பேதைன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு வார்த்தையை. பேதை வந்து வாயை திறக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு ஒரு சொல்லியிருப்பாரு. பேதை வாயை திறந்தாலே அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் திருக்குறள் இருக்கு. அது கரெக்ட். விவரம் தெரியாம வாயை திறக்கிறத விட பேசாம இருக்கிறது எவ்வளவோ மேல். திருக்குறள் நீங்க எடுத்து படிங்க, அதுல இருக்கு பேதமைங்கிற ஒரு அதிகாரத்தை. இல்ல, மொத்தத்துல வந்து நாட்டுல எத்தனையோ பணிகள் இருக்கு, எவ்வளவோ கடமைகள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இதை ஒரு கான்ட்ரோவர்சி ஆக்கி எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு நம்மளையும் பேச வைக்கிறாங்களே, அதுதான் ஒரு கொடுமை. கஷ்டம் தான். முடிச்சுக்கலாம் சார். முடிச்சிருங்க. யாரும் முடிக்கிறவர் யாரும் இல்லையா? யாரோ. வணக்கம் சார். விஜய் இருக்காரா? இருக்கு சார், இருக்கு. விஜய் முடிச்சிருங்க விஜய்.